அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம் வரும் வழிகள். பணம் நமக்கு எந்தெந்த வழிகள்லாம் கிடைக்கும், அந்த பணம் வரக்கூடிய வழிகளை நிறைய இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஜாதக ரீதியாகவே ஒருத்தருக்கு பணம் வரணும் அப்படின்னா யோகங்கள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி யோகம், சாம்ராஜ்ய யோகம், லக்ன அதி யோகம், கஜகேசரி யோகம், புதாதித்ய யோகம், அம்சா யோகம், இந்த எல்லாமே இந்த ஜாதகத்தில் இந்த யோகங்கள் எல்லாமே ஜாதகத்தில் இருக்கும். பெரும்பாலும் வசதி வாய்ப்பு வாழ்வது இந்த மாதிரி யோகம் உடைய வசதி வாய்ப்பில் வாழக்கூடிய அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அப்போ செல்வ யோகங்கள் எத்தனை இருந்தாலும் அது தேவைப்படும் போது சிலருக்கு எவ்வளோ தான் பணம் வந்துச்சுனாலும் செல்வ யோகங்கள் எப்படி நமக்கு சமயத்தில் கை கொடுப்பதில்லை. அதாவது ஒருவருக்கு பல இடங்களில் நிலம், வீடு போன்றவை இருந்தாலும் அவற்றை விற்று தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போய்விடுகிறது. சிலருக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துக்கு சேராது. அவங்களுக்கெல்லாம் இந்த பாதகமான அம்சங்கள் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பண வரவுக்கும் ஜாதகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கான கண்டிப்பாக தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டான கண்டிப்பாக உண்டு. தனக்காரகன் என்று சொல்லப்படும் குருவின் நிலையும் சுகபோகங்களை தரும் சுக்கிரனின் நிலையும் நம்ம ஜாதகத்தில் நல்ல தனஸ்தானத்திலேயோ லாபஸ்தானத்திலேயோ பூர்வ புண்ணியஸ்தானத்திலேயோ பாக்கியஸ்தானங்களே முக்கிய இடங்களில் இருந்துச்சு அப்படின்னா அந்த தனம் ஸ்தானங்கள் மட்டும் பண வரவு தீர்மானிப்பு இல்லாமல் அத்துடன் யாரெல்லாம் இருந்தால் நல்லா நமக்கு பண யோகத்தை கொடுக்கும். எந்தெந்த வகையில் நமக்கு பணம் வரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பணம் வருவதற்கான எப்படி பணம் வரும், எதன் வழியாக பணம் வரும், எப்படி சம்பாதிக்கலாம், இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ பணம் வரணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்திற்கு பணம் வரும்னா ரெண்டாம் பாவம் சிறப்பாக, தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் அதிபதி நல்லா சிறப்பாக இருக்க வேண்டும். அதோடு ஆறாம் பாவம் தொழில் செய்யக்கூடிய பாவகம் நல்லா சிறப்பாக இருக்க வேண்டும். சார் அது மட்டும் இருந்தால் போதுமா சார் அப்படின்னா, சுய தொழில் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு 10ஆம் இடத்தையும் நல்லா சிறப்பாக இருக்கணும். இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா, அந்த வந்தக்கூடிய பணத்தை உழைப்பை நம்ம வீணடிக்காமல் சிதறடிக்காமல் ஒரு சேவிங்ஸ் வைக்கணும். அப்போ காலபுருஷ விதி எப்படி அப்படின்னா, சேவிங்ஸ் வைக்கக்கூடிய இடம் அப்படின்னா கும்பம் தான். யாருக்கானாலும் கும்பத்தில் ஒரு கிரகம் நின்று வழிநடத்துமானால் லக்னமோ ஒரு ராசியாகவோ இல்லை மற்ற கிரகங்களோ அங்கே இருக்குமாயின் அவர் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது மேலே வந்துடுவார். ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொன்னாலும் பிற்பகுதி வாழ்க்கையில் அவர் மேலே வந்துடுவார்னா கண்டிப்பாக வந்துடுவார். ஜோதிட ரீதியான பணம் வரும் வழிகள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா 2, 6, 10, 11ஆம் பாவம் வழியாக தான் பணம் வரும். அப்போ அப்போ பார்த்திங்கன்னா இங்கே பணத்துக்கு வரக்கூடிய காரகம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான், சுக்கிர பகவான் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கோம்னா கண்டிப்பாக உண்டு. மனம் தான் பணமே. இங்கே நல்ல மனசு இருந்தாலும் பணம் நமக்கு நல்லா கிடைக்கக்கூடிய குடும்ப ஸ்தானத்தில் குடும்ப ஒற்றுமைன்னு சொல்லிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்கள் ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரனை மனைவியாக பாவித்தும் பெண்கள் ஜாதகத்தை செவ்வாயை கணவராக பாவித்திருக்கணும். அப்போ இங்கே சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் பார்வை பெற்றிருந்தாலும் சுகபோகமாக வாழக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்குமானால் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்போ தடை தாமதம் இதெல்லாமே நமக்கு வரக்கூடாது. இந்த பணத்தை நம்ம எந்த கிரகங்கள் வலிமை இருக்கோ அந்த கிரகங்கள் வழியாகவே நம்ம அந்த பணத்தை சம்பாதிக்க முடியுமானால் சம்பாதிக்க முடியும். இதில் பணம் வரக்கூடிய வழிகளை நம்ம எப்படி ஆராய்வது அப்படின்னு பார்க்கும்போது, பணம் பார்த்திங்கன்னா பல்வேறு வழிகளில் வந்தாலும் குறிப்பாக இந்த காரகத்துவங்கள் வழியாக தான், இந்த இடத்தின் வழியாக தான் நமக்கு காலபுருஷ விதி இப்படி பார்த்திங்கன்னா 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இதன் வழியாகத்தான் நமக்கு பணங்கள் வரக்கூடிய. இன்னொன்று பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் 5ஆம் இடத்தையும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி இடங்கள் வழியாக அந்த இடங்களில் எதன் வழியாக நமக்கு வரவு வரும் அப்படிங்கிற ஸ்தானத்தை நம்ம ஆய்ந்து அறிந்து அதன் வழியாக நமக்கு பணம் வரக்கூடிய திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், காலபுருஷ விதி 2ஆம் அதிபதி சுக்கிரன், 6ஆம் அதிபதிங்கிற புதன், 9ஆம் அதிபதி குரு, 10, 11 கூடிய சனி பகவான் இதுதான் முக்கிய பங்காகும். அப்போ பணக்கூட வரக்கூடிய வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன், புதன், குரு, சனி இவர்களுடைய ஆதிக்கம் இல்லாமல் ஒருத்தர் பணம் சம்பாதிக்க முடியாது. அப்போ இவங்களோட ஆதிக்கம் கண்டிப்பாக நம்மளோட சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகளை நம்ம பல்வேறு கோணங்களை ஆய்வு செய்யும்போது எந்தெந்த வகையில் வரும். இப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய. அப்போ லக்னத்துக்கு உங்கள் ஜாதக கட்டத்தில் லானு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா லக்னன்னு போட்டு 2 கோட்டு போடுவாங்க, இக்குன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இடம் தான் உங்களோட லக்னத்து பாவத்தை குறிக்கக்கூடியது. அப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா தனசனாதிபதி 2ஆம் அதிபதி லக்னத்திலே இருந்தால் குடும்ப உறவுகளிடையே ஜாதகரோட
வழியில் தான் அவர் உழைப்பை தேடி சுய சம்பாதித்தையும் செய்யக்கூடிய நபராக இருப்பார். அப்போ லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா குடும்பம், தனம், வாக்கு சார்ந்து சொல்லக்கூடிய குடும்ப உறவுகளின் மூலமாக வாய்ப்பேசி பிழைப்பதன் மூலமாக அவருக்கு வருமானம் வரக்கூடிய வழிகளாக இருக்கும். தனாதிபதினு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தனது இளைய சகோதரன், 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரன், கம்யூனிகேஷன், தொடர்பு. 3ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுய முன்னேற்றங்கள், இது எல்லாமே பற்றி பார்க்கக்கூடியது தான் 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் காலபுருஷ விதிப்படி பார்த்தீங்கன்னா மிதனம் வரும். அந்த மிதனத்துக்கூட இருக்கக்கூடிய புதன் அங்கே ஆதிக்கம் செலுத்துவார். அப்போ புதன் வழியாக புதன் அப்படின்னு சொல்லப்பட்டோம் அப்படின்னா கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர், அக்கௌண்டன்சி, காமர்ஸ் இந்த மாதிரி சார்ந்து சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்தும் நம்மளோட பார்த்திங்கன்னா அந்த பலன்களையும் மாய்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேமாதிரி தனஸ்தானத்துடன் 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் யார் வழியாக வரும் அப்படின்னா தாயார் வழி சொத்து வழியாக, தாயின் வழியாகவோ, தாயின் வழி சொத்து வழியாகவோ, அல்லது தாயார் சுய சம்பாதித்தின் மூலமாக பணம் வரக்கூடியது, இல்லை வண்டி வாகனங்கள் வழியாக நமக்கு பணம் வரக்கூடிய வகைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு இருக்கும் மாயின் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். தனஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஜானத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது, அப்போ 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா தாங்கள் பெற்ற பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவரோட தாத்தா பூர்வீக சொத்துக்கள் நிறைய சம்பாதிச்சு வச்சுருப்பார். அதன் வழியாக சொத்து அப்படின்னா அந்த இடத்த வச்சு இன்றைக்கி நிறைய மல்டி காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டுறாங்க இல்லையா, அதுதான் பூர்வீக சொத்துன்னு சொல்கிறோம். அந்த சொத்து வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு இல்லைன்னா மல்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டிட்டு அந்த இடத்த இன்றைக்கி பல உபயோகமுள்ள பொருளாக மாற்றி அதன் வழியாக பணத்தை சம்பாதிக்கலாம். இல்லைனா பாட்டி வழியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பகுதி இந்த இடத்த சொல்லக்கூடியது தான் இந்த 5ஆம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வழியாகன்னு சொல்கிறது. 6ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் ரணோ ரோகர் சத்துரு ஸ்தானம், உழைப்பு, அதிகமான உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம்னு சொல்லிட்டாவே பார்த்திங்கன்னா இது ஒரு பாவகம், ஒரு கஷ்டமான இடம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அங்கே நல்லது இருக்குது, அங்கே என்ன இருக்குது அப்படின்னா உழைப்பு தான் இருக்குது. கடினமான உழைப்பு எங்கே இருக்காருன்னா 6ஆம் பாகத்தில் தான். புதன் புத்திசாலித்தனம் அங்கே தான் இருக்கார். அப்போ அவன் சுய சிந்தனையுடன் உழைப்பு இழந்து வருவது அவனோட எதிரிகள் மூலம் கூட சில கூட வருமானம் வரும். அவர் எதிரியை பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து துன்பம் செய்வோன்னு நினச்சி அவர் பண்ணுவார். ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிரி மூலமே வருமானம் வரக்கூடிய பகுதிகளில் இருக்கணும் அப்படின்னா வருமானம் வரும். அப்போ உதாரணம் சொல்லணும்னா நீதிபதி, வக்கீல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கிளைண்ட் மூலமாக தான் அவங்களுக்கு உடல் உழைப்பு சொல்கிறது. இதெல்லாமே அந்த பாகத்தை குறிக்கிறது எல்லாம் தான் 6ஆம் பாகத்தை சொல்லலாம். தனஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானம் தொடர்பு பெறும்போது தனஸ்தானாதிபதினு சொன்ன கூட 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியுடன் தொடர்பு கொள்ளும்போது வரக்கூடிய மனைவி வேலையில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனைவியாக யாருக்கு 2ஆம் இடம் இல்லையா, அது காலபுருஷனுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே சுக்கிரனை குறிக்கக்கூடிய, அப்போ வரக்கூடிய மனைவினால் அவருக்கு பணம் வருவோம். மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில் குடும்பம் அவர் வந்த பிறகு அந்த வீட்டுக்கு ஒரு உறவு வந்த பிறகு அந்த இடம் தனம் சாணம் செழிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக செழிக்கும். அது மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்து 8ஆம் அதிபதி, 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய ஸ்தானத்தை தொடர்பு பெறுறது, இன்சூரன்ஸ் பண்ணி தொடர்பு. அப்போ இந்த 2ஆம் அதிபதி 8ல் இருந்தால் பிறர் துன்பங்கள் மூலம் வருமானம் வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பிறர் 8ஆம் இடம்னாவே பயந்துறாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது, அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் உங்களோட கிரக நிலைகள் எவ்வாறு அமைந்துள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம அங்கே பார்க்க வேண்டும். அந்த 2ஆம் அதிபதி 8ல் போய் உட்கார்ந்தாலும் மறைமுக தொடர்புன்னு சொல்லக்கூடிய இப்போ மருத்துவர்கள், டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, மருத்துவத்துறை சார்ந்த எல்லாமே மறைமுக வருமானம் தான். அதாவது பிற துன்பத்தில் அவங்க நோயினால் அங்கே வராங்க, அதன் வழியாக இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனி, நம்ம பணம் கட்டுறோம், இன்சூரன்ஸுக்காக பணம் கட்டுறோம், அது பிற துன்பத்தில், அதாவது அந்த மறைமுக வருமானத்தை குறிக்கக்கூடியதான். சரிங்களா. அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்று லாட்டு சீட்டெல்லாம் கிடைக்கிது இல்லையா, இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள். இதன் வழியாக பிற துன்பங்கள் வழியாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு பெறும்போது பார்த்திங்கன்னா இந்த 2-8 தொடர்பு பெறும்போது நம்மளுக்கு அதன் வழியாக பணம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது 9ஆம் இடம். அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் பிதிர்ஸ்தானம் அப்படின்னா தந்தை ஸ்தானத்து, தந்தை வழி, தந்தையின் சொத்து மூலமாக நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய இடத்தை சொல்கிறது. தனஸ்தானாதிபதி கர்மஸ்தானம்னு சொல்கிற தொடர்பு பெற்றால் கர்மஸ்தானம் சனியின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும். அப்போ சனியின் என்று பார்த்திங்கன்னா 3 முக்கிய நிகழ்வுகளுக்கு அவரே அதிபதி ஆகிறார். பார்த்திங்கன்னா கர்மஸ்தானாதிபதி, கர்மாதிபதினு சொல்லக்கூடிய யோகம். 2வது பார்த்திங்கன்னா தொழில் காரகனுக்கு அவனுக்கே முக்கியத்துவம், ஆயுள் காரகனுக்கு ஒரே முக்கியத்துவங்கள். அப்போ சனி பகவானே ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவரோட என்ன அளவுக்கு நம்மளோட ஜாதக ரீதியாக சனி முக்கியத்துவம் பெறுறாங்கிறது இந்த விஷயத்தில் தெரியலாம். சுய தொழில் பார்ப்பதற்கும் தானே சம்பாதித்து ஒரு தொழில் தொடர்பு பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்னா அந்த சனி பகவானோட ஆதிக்கங்கள் அதன் வழியாக இவங்களுக்கு பணம் வருமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஜாதக ரீதியாகவும் பார்க்கலாம். அப்போ தொழில் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மதி விதியை கெட்டுவிட்டால், மதி கெட்டுச்சு அப்படின்னா விதியை பாரு, விதியை கெட்டுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு அதிபதியை போய் பாருன்னு விதிகள் சொல்லப்படும். அப்போ ஒரு ஜாதகத்திற்கு 3 வழிகளில் நம்மளோட
தன வருவாய் பெருக்கக்கூடிய எந்த பாவகத்தை நம்ம இயக்கினால் அதனோட வழியாக நமக்கு பணம் வருங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ லக்னாதிபதியும் பார்க்க வேண்டும், சந்திரன் நின்றவுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்கலாம், லக்னம் நின்ற 10ஆம் இடத்தையும் பார்க்கலாம். இந்த மாதிரி நாங்கள் ஆய்வு செய்யும்போது எதன் வழியாக உங்களுக்கு பணம் வருங்கிறத மூன்றில் ஏதாவது ஒரு வழியாக தான் நீங்கள் பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பீங்கிற விஷயத்தங்க கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தனாதிபதி லாபஸ்தானத்தில் போய் இடம்பெற்றா இருந்துச்சுன்னா மூத்த சகோதர வழியாக பணம் வரும். அப்போ 11ஆம் இடங்கிறது 5ஆம் இடத்தை அங்கேருந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் 5-11 தொடர்பு இல்லாமல் ஒரு ஜாதகரை சம்பாதிக்கும். 11ஆம் வழியில் 5ஆம் இடம் தொடர்பு ஏதாவது வழியில் இதன் வழியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம். அப்போ 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அயனசைன போகம் ஸ்தானம் தொடர்பு பெற்றால் 12ஆம் அதிபதி வென்றினா 2ஆம் அதிபதி போய் 12 இருந்துன்னா வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பணங்களை வந்து சேரும். இல்லை வெளிநாட்டில் போய் ஒரு வேலை செய்வார், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில் சார்ந்தவர்கள் எல்லாம், அதாவது வெளிநாட்டு கம்பெனியில் போய் வேலை செய்வார். இப்போ நம்ம இந்தியாவிலே இருந்தாலும் வெளிநாட்டு கம்பெனி எத்தனை கம்பெனி நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இல்லைனா இரவு நேர பயணம் அதாவது இரவு நேர வேலை செய்து அதன் மூலம் லாபத்தை ஈட்டக்கூடிய, அதை வருமானத்தை ஈட்டக்கூடிய இதெல்லாமே பார்க்கும்போது இந்த 12ஆம் அதிபதி 2-12 தொடர்பு பெறும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஜாதகப்படி யார் மூலம் பண வரவு இருக்கும் என்பது மாறுபட்ட கருத்துக்கள்னால் ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி ஆகிய முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். இதன் வழியாக தான் நமக்கு வந்து பண வரவு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ பண வரவுக்கான கிரக நிலைகளும் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் பாக்கியாதிபதி லாபாதிபதி மற்றும் இது யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த கிரகத்தின் வழியாக நம்ம பணத்தை ஈட்டலாம். கோச்சார கிரகம் குரு பகவான் 2, 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்கள் வரும்போது பண வரவு கண்டிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு குரு பகவான் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கோ 5ஆம் இடத்திற்கோ 7ஆம் இடத்திற்கோ 9ஆம் இடத்திற்கோ 11ஆம் இடத்துக்கு வரும்போது அவங்களோட கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த குரு பகவான் அந்த இடத்துக்கு வர கோச்சார கிரகங்களில் நிகழும்போது வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு புண்ணியம் பெற்று ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துட்டு போகலாம். கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, கல்யாணம் செய்கிறது, இந்த மாதிரி சில சுபகாரியங்கள் சுபத்தன்மைகளை அத்தனையும் கொடுத்துக்கிட்டு போவாருன்னா அந்த பணம் கொடுத்துட்டு வந்து போவார். தனாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி லாபாதிபதி தசாபுத்தி அந்தரம் மற்றும் ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய நிலைகளை வச்சு பார்த்திங்கன்னா பணம் வந்துக்கிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக பணம் வரும். தனகாரன் என்று சில குரு பகவானும் சுகங்களை அனுபவக்கூடிய சுக்கரதசை புத்தி காலங்களிலும் பணம் வருமானம் கண்டிப்பாக பணம் வரும். கோச்சாரப்படியும் பார்த்திங்கன்னா ஜென்ம ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் கோச்சாரத்தில் குரு சுக்கிரன் தொடுங்காலங்களிலும் பண வருமானம் ஆனால் பணம் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண வரவுக்கான கிரக நிலைகள் இந்த மாதிரி வந்து கோச்சார நிலைகள் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு பண வாய்ப்பு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். சரி சார், அந்த வந்த பணத்தை நம்ம எப்படி சார் சேமிக்கணும், எதன் வழியாக சார் சேமிக்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் பாவத்தின் வழியாக தான் சேமிக்க போகிறோம். அந்த 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது எல்லா பணம் சம்பாதிச்சிடறோம். அந்த சம்பாதித்த பணத்தை நம்ம சரியான முறையில் ஒரு சேமிப்பு வைக்கிறோமா அப்படிங்கிறதுனா அந்த சேமிப்பு வைக்கக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா கஜானான்னு சொல்லக்கூடியது. அப்போ காலப்புருஷருக்கு இப்படி கஜானாவோட கிரகம் அப்படின்னா சனி பகவான். அதனோட லக்னம் பார்த்திங்கன்னா லக்னமோ ராசியோ பார்த்திங்கன்னா கும்பமாக இருக்கும். கும்பத்தில் யார் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாளாவது அவரோட சுயமுயற்சினால் முன்னேறி மேலே வந்துடுவாருன்னா கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவகம் அப்படின்போது 11ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கார் அப்படின்னா அவருக்கு அரசு சார்ந்த துறைகள், வங்கி சார்ந்த துறைகள், நேஷனல் இன்சூரன்ஸ் எல்ஐசி சார்ந்த துறைகள், இது எல்லாமே அவங்களுக்கு சொத்து பத்துகள் வாங்குறதுக்கு சேமிக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். சரி சார், அதே சூரியன் அந்த இடத்துல கெட்டு போயிட்டார், பாவகிரகங்களோட சேர்ந்துட்டார், இல்லை அந்த திதி சூன்யத்தில் போய் அமைஞ்சிருச்சு, அந்த இடம் முடக்க அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா அங்கே பணத்தை இழப்புகளும் சம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு கிரிப்டோ கரன்சியில் போட்டேன் சார், பல லட்சங்கள் நான் இழந்து போயிட்டேன், நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணி நான் அதில் இழந்து போயிட்டேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூரியன் கெட்டு சூரியனோட அமைந்த பாவகத்துலேயும் அந்த பாவக கிரகங்கள், அதை பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய சேர்ந்து சில திதி சூன்யத்திலேயோ அமர்ந்து முடக்கு நட்சத்திரத்திலே அமர்ந்திருந்தாலும் இந்த மாதிரி பாவங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சந்திரன் அடுத்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கா அப்படின்னா ஒன்று மனைவி வழியில் வரும் சார், இல்லைனா அம்மா வழியில் அந்த பணத்தை கொடுத்து சேமித்து வைக்கலாம். இல்லைன்னா கற்பனை திறனும் இருக்கிறது, உணவு சார்ந்த துறைகளை முதலீடு செய்து அதுலேருந்து பணத்தை எடுக்கிறது, இல்லைனா ஹச்ஆர், இல்லைனா பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட், அது மாதிரி சார்ந்த, இல்லைனா கூல்ட்ரிங்க்ஸ் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இதை சார்ந்த துறையில் ஏதாவது ஒரு முதலீடு செஞ்சு அதிலிருந்து திருப்பி பணத்தை எடுக்கிறது சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது இது கண்டிப்பாக கிடைக்கும். அது சந்திரன் ராகு சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா
சந்திரன் ராகு பாவகிரகங்கள் சேரும்போது பார்த்திங்கன்னா அதனோட தொழிலே மாறும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மாமியார், அதாவது மாமிசம் சம்மந்தப்பட்ட தொழிலை செய்கிறது, வெட்டி தானே செய்கிறாங்க, அப்போ மாமிசம் சம்மந்தப்பட்டது, இல்லைனா அதாவது கள்ளக்கடத்தல் சம்மந்தப்பட்ட தொடர்பு, இல்லை திருட்டு சாராயம் காய்ச்சுறாங்களே, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாகவே சில பாவங்கள் கெட்டுருக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். அதுமாதிரி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கும்போது அப்படின்னா இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இடத்த வாங்கி விற்றுறது, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி சார்ந்த துறையில் அவங்க வழியாக அதன் பாவக ரீதியாக நல்லா இருந்துச்சுன்னா அதன் வழியாக அவங்களுக்கு பணம் சம்பாதிப்பாங்க. புதன் 11ஆம் இடத்துல இருந்துன்னா ரியல் எஸ்டேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கிரிப்டோ கரன்சி, ஏஜென்சிஸ், மார்க்கெட்டிங், ட்ராவல்ஸ், சரிங்களா, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், மொபைல் டெக்னாலஜி ரிலேட்டடாக இதை சார்ந்த துறைகள் அதன் வழியாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்குமா, நல்ல கண்டிப்பாக லாபம். இதிலே பார்த்திங்கன்னா புதன் ராகு சேர்ந்துச்சுன்னா பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட துறைகளையும் அவங்க வந்து ஜொலிப்பாங்க. புதன் செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா காளிமனை வாங்கி விற்கிறதில் தொழிலில் நல்லா சிறப்பாக. சுக்கிரன் இருந்துச்சுன்னா கார், பைக்கு இதன் மூலியமாக வருமானம் சேர்ப்பாங்கன்னா வருமானம் சேர்ப்பாங்க. புதன் சனி இருந்துச்சுன்னா கனரக வாகனங்களோட, புதன் ராகு இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக்ஸ், பாசிட்டிவ் ஐட்டங்கள் மூலமாக அவங்களுக்கு பணம் தொடர்பு வரக்கூடிய அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்களுக்கு தனக்காரகனே 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல திறமை உண்டு, அவர் சுய சம்பாதத்தின் மூலம் தன சேர்க்கைகள் எல்லாமே உண்டு. அப்போ குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா நல்ல ஷேர் மார்க்கெட்டு, தங்கம், மஞ்சள் சம்மந்தப்பட்ட தொழில் மூலமாக, மஞ்சள் நிற தொழில் மூலமாக கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்தபடியான நல்ல வருமானம் கண்டிப்பாக வரும். அது ஃபிக்ஸட் டெபாசிட் நேர்மையான முறையில் செய்கிறது. அடுத்து சனி பகவான் இருந்துச்சு அப்படின்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் செக்யூரிட்டி, அதோட வேலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையான வேலைகளாக இருக்கும். அது வந்து நல்ல குரு சனி கூட சேர்க்கை ஏற்பட்டு சுபகிரகம் கூட சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா வங்கி சார்ந்த துறைகள், லேபர் மேனேஜ்மெண்ட், டூர் ஆப்ரேஷன், சரிங்களா, இந்த மாதிரி வங்கி சார்ந்த துறைகளில் ஹெச்ஆர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லேபர் மேனேஜ்மெண்ட்டு, ஆட்டோமொபைல்ஸ், இன்ஜினியரிங் சார்ந்த துறைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு நேர்மையான முறையில் பணி கண்டிப்பாக இருக்கும். அதே சில நேரத்தில் பாவகிரகங்கள் சேரும்போது அவங்களோட சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இழந்து அதன் மூலம் ஒரு கஷ்ட நஷ்டத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டான கண்டிப்பாக இருக்குது. 11ஆம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகுக்கு இடம் கொடுத்த சாரநாதனையும் அந்த இடத்துல அமர்ந்த கிரகத்தையும் பார்த்து அதன் வழியாக அவங்களுக்கு பணி வரும். அது நல்லத வழியில் வருமா கெட்ட வழியில் வருமாங்கிறது அவங்களோட சுயஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கணும். இதுமே இந்த பணம் வரும் வழிகள் இது தான். சேமிக்கக்கூடிய பகுதி 11ஆம் பாதம். இந்த மாதிரி தான் நம்மளோட பண வரவுகளையும் பண சேமிப்புகளையும் செய்து நம்மளோட வாழ்க்கையில் உங்களோட சுயஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் வழியாக உங்களுக்கு எதன் வழியாக பணம் வருகிறதோ அதை வந்து சரியான முறையில் வந்த பணத்தை 11ஆம் பாவத்தில் சேமித்து நீங்கள் உயர்நிலை அடைவதற்கு எல்லா வள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், வாழ்க வளமுடன்.